சேற்றிலிருந்து தூக்கினார். இரண்டாவதாக ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்தார் என்று சங்கீதம் 78:70 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். இதுதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர் சிறியவனை 113:7-8 சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார வைக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை தெரிந்தெடுத்த தேவன். நாம் எப்பொழுதுமே புழுதியிலும் சேற்றிலும் ஆமென் குப்பையிலும் இருப்பதை விரும்பாத தேவன். அவர் தூக்கி எடுத்த பிரபுக்களோடு ஆண்டவர் ஒருவனை தூக்கி விட்டா அவன் வாழ்ந்துருவான். அவன் வாழ்க்கையில அவன் இன்னொரு வாழ்க்கையே பார்க்காம யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் எளியவனை குப்பையில் இருந்து, வேதம் சொல்லுகிறது, ஆட்டு தொழுவங்களில் இருந்து எடுத்தார். நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதின் இடத்துல பேசும்போது 1 நாளாகமம் 17 ஆமென், இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன். நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். என்ன ஆண்டவருங்க! இன்னைக்கு தாவீது இன்னைக்கு வர பேசிட்டு இருக்கிறோம் பாருங்க. இந்த தாவீது யார் தெரியுமா? தாவீதுனுடைய ஆரம்பம் என்ன? தன் தகப்பன் தாவீதுங்கிற பேரை சொல்றதுக்கு விரும்பல. இவ்வளவுதான் பிள்ளைங்களா அப்படி கேட்கும்போது, இன்னொருவன் இருக்கிறான், எல்லாருக்கும் இளையவன், அவன் ஆடு மேய்த்து கொண்டு, இவ்வளவுதான் கொடுத்த ரிப்போர்ட். அவன் தாவீதுன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை, தாவீதுன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த பேரை தவிர்க்கவே முடியாம. ஆமே, ஹல்லேலூயா. தாவீது என்றானதுக்கு அப்புறம் கடைசி சாப்டர் வர தாவீது வந்துட்டே இருப்பார். ஆமே, ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்தணும் நினைச்சிட்டார் வைங்கள. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை. நல்ல கரங்களை தட்டி. அப்ப தாவீது ஆண்டவர் சமூகத்தில் போயிருந்து, ஆண்டவரே என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததுக்கு எம்மாத்திரம் 17:17 சொல்றாரு, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் சொல்லிட்டு 19 சொல்றாரு. 19 வாசிங்க. கர்த்தாவே, 1 நாளாகமம் 17:19 கர்த்தாவே, உமது அடியானின் நிமித்தமும் உமது இருதயத்தின் படியும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் அறிய பண்ணும்படிக்கு, அடுத்த வார்த்தை, இந்த பெரிய காரியத்தை எல்லாம் செய்தீர். அந்த வார்த்தை கவனிக்கல. உமது அடியானின் நிமித்தமும், என் மேல நீங்க வச்ச பாசம், என் மேல நீங்க வச்ச கிருபை. அடுத்த ஒரு வார்த்தை சொல்வார், உமது இருதயத்தின் படியும். அதன் அர்த்தம் என்ன? தாவீதை உயர்த்துவது தேவன் திடீரென்று போட்ட திட்டம் அல்ல, தேவன் ஏற்கனவே போட்ட திட்டம். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானதே, தாய் கருவிலே தரிசனம். உம்முடைய இருதயத்தின்படி தெரிந்தெடுக்கப்பட்டவனை குறித்த தேவ திட்டம் பெரியது. வேளை வரும்போது அவன் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி விடுவார். எனவேதான் சங்கீதக்காரன் எப்படி பாடுகிறான் தெரியுமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். ஆண்டவர், இப்படி ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன், என்னை தூக்கி விட உம்மால முடியும். ஆட்டு தொழுவத்திலிருந்து தூக்கி விட்டார். மூன்றாவது, ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி விட்டார். சங்கீதம் 18:16 வாசிக்கலாம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி
என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். இந்த ஜல பிரவாகம் என்பது என்ன தெரியுமா? சத்துருவினால் வரும் போராட்டங்கள், பிரச்சனை. அந்த டைட்டில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்படி சுற்றி திரிந்த போது அவர் கண்ணில் மாட்டினது லேகியோன் பிடித்த வாலிபன். 18 வருடம் பிசாசு கட்டி வைத்திருந்த கூனியாகிய ஸ்திரீ. அதன் பிறகு நாம் மார்க் 9வது அதிகாரத்தில் பார்த்த அந்த வாலிபன். இவங்க 3 பேர் மட்டும் இல்ல, இன்னும் அநேகர். ஏன் மகதலேனா மரியாள் கூட எத்தனை ஆவியினால பிடிக்கப்பட்டிருந்தா தெரியுமா? 7. நமக்கு எதிராளியாகிய பிசாசு. இந்த லேகியோன் பிடித்த வாலிபன் பாருங்க, அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அதை விட்டு அவனுக்கு வெளியே வர முடியல. இயேசு வந்து அவனை தூக்கி விட்டார் பாருங்க. அந்த ஊர் ஃபுல்லாவே சுவிசேஷம் அவன் மூலமா தான் போகுது. சில சூழ்நிலையை விட்டு வெளியே வரவிடாதபடிக்கு பிசாசானவன் கட்டு. ஆண்டவர் இந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிறவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக மரண வாசலில் இருந்து தூக்கி விட்டார். சங்கீதம் 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. அப்ப மரணமே கிடையாது, மரணம் உண்டுங்க. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. ஆனால் தேவன் குறித்த காலத்துக்கு முன்னே நம்மை அழிப்பதுதான் சத்துருவின் நோக்கம். இன்னைக்குமே இதை மனசுல வச்சுக்க. மரணம் என்பது அது நியமிக்கப்பட்டது. காரணம், பாவத்தின் சம்பளம் என்ன தெரியுமா? மரணம். மரணம் இல்லாம போக வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இருக்கு. இயேசு வந்தால், இயேசு வந்துட்டார்னா உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்யப்படுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு வர தாமதித்தால் நமக்கு குறித்த காலம் வரும்போது நம் ஓட்டம் முடிந்துதான் ஆகும். தேவன் எப்படி குறித்திருக்கிறார்னு தெரியாது. எப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எப்படி எங்க பெறப்போன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல நம்முடைய முடிவு. சிலருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார், சிலருக்கு அதுக்கு ஏற்றது போல ஆயத்தமாயிருவாங்க. தெரியாது, முடிவு இருக்கு. ஆனா இதுக்கு உள்ள இருக்குல்ல இந்த காலம், இடைப்பட்ட காலம், அது நம்ம ஓட வேண்டிய ஓட்டம். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காலத்துல நம்முடைய தீபத்தை அணைப்பதற்கு பிசாசானவன் போராடுவான். ஏன்னா நம்முடைய தீபம் பாதியில் அணைஞ்சிட்டுன்னா நம்முடைய ஓட்டம் முடியாது. நம்முடைய ஓட்டம் முடியலைன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது தெரியுமா? அந்த ஜீவ கிரீடத்தை சுதந்திரிக்க முடியாது. எனவே பிசாசானவன் இப்படி கொண்டு வருவான். அதுதான் ட்ராக் மாற வைப்பான், வழி தப்பி ஓட வைப்பான். காலத்துக்கு முன்னே சாக வைப்பதுதான் பிசாசி நோக்கம். எனவேதான் அக்கிரம விஷயத்துல துணிந்து நடக்க வைப்பான். பாவம் என்ன செய்யும்? பாவம் ஆயுளை குறைக்கும். ஆமென். என்னைக்குமே ஏதனை விட்டு துரத்தப்பட காரணம் என்ன? ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து அவன் என்னைக்குமே உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் ஜேதேன்ல ஒருத்தன் தரித்திருந்தான், அவன் என்னைக்குமே உயிரோடு இருப்பான். அவன் பாவம் செஞ்சதுனால அந்த மரணம் அதன் விளைவு. அவன் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். இன்னும் வேண்டாம், ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தார். ஆதாம் தான் முதல் மனிதன். அப்ப நியாயப்படி பார்த்தா முதல் மனிதன் தான் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கணும். ஆனால் ஆதாமை விட இன்னும் அதிகமா உயிரோடு இருந்த ஒரு நபர் உண்டு. யாரு தெரியுமா? மெத்துசலா. அப்போ மெத்துசலா 969 வருஷம் நினைக்கிறேன். அப்போ ஆதாமுடைய பாவம் கிட்டத்தட்ட 39 வருஷத்தை அடிச்சிட்டு ஆதாம் லைஃப்ல. அதன் பிறகு எல்லாம் பாத்தீங்கன்னா 800 900 இப்படியே தான் போயிட்டே இருந்துச்சு. மனுக்குலம் மீண்டும் பாவம் பெருகின போது 900 800 இருந்தது எப்படி குறைஞ்சிட்டு தெரியுமா? 120 குறைஞ்சிட்டு. மோசை நாட்கள் வந்த போது 120 இருந்தது எப்படி குறைஞ்சு தெரியுமா? 70 பலத்தின் மிகுதியினால். இதுக்கு பின்னாக இருந்தது என்ன நினைக்கிறீங்க? பாவம். சரி, 70 60 80 90 நீங்க 150 வருஷம் வரை இருங்க. ஆனா ஒழுங்கா இருக்கணும். அதுதான் மேட்ரு. ஆமா, ஆக்சுவலா நம்ம இல்லைன்னா தான் ஃபீல் பண்ணுமே தவிர யாரெல்லாமோ போறாங்க.
அப்படி நம்மளை சொல்லிடக்கூடாது. ஆமே, இந்த கோவிட்ல எத்தனையோ பேர் போனாங்க, இவங்க ஒன்றிலையும் மாட்டேங்கிறாங்களே அப்படி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமே, காலத்துக்கு முன்னே அழிக்க சத்துரு, அத மரண வாசல் என்று சொல்லவில்லை, மரண வாசல்களில் இருந்து கர்த்தர் தூக்கி விடுகிறவர். கர்த்தரால மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன் தெரியுமா? அவர் மரணத்தை ஜெயித்தவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் கைக்கும் கோலியாத்தின் பட்டயத்துக்கும் ஆமென் சவுலின் ஈட்டிக்கும் தப்புவித்து காப்பாற்றப்பட்டவன் சொல்லுகிறான், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தர். தாவீது எப்படி மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? ஆமென். 1 நாளாகமம் 29:28 அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின். தாவீது 70 வருஷம் வாழ்ந்தார். 70 வருஷம் வாழ்ந்தார். 30வது வயசுல தாவீதுக்கு தலையில் அபிஷேகம் வைக்கிறாங்க. அடுத்து 40 இயர்ஸ் அவர் வளர்ந்து ராஜாவா இருக்கிறார். தாவீதை விட ரொம்ப வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா தாவீது 70 வருஷத்துல ஒருத்தன் ஓட்டம் முடியும் போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? தீர்க்காயுசு. ஏன் தீர்க்காயுசு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் தெரியுமா? தாவீது என்னைக்கோ போக வேண்டியவன். அதாவது மரிக்க வேண்டிய நிலையிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாள் நீங்க வாழ்ந்தாலே உங்களுக்கு தீர்க்காயுசுன்னு அர்த்தம். அதனாலதான் ஆண்டவர் தந்த வாழ்க்கைக்காக தேங்க் பண்ணுங்க. நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. மெத்துசாலா, நோவா அங்கெல்லாம் போகக்கூடாது. ஆண்டவரே நான் என்னைக்கோ போயிருப்பேன் ஆண்டவரே. அந்த வேர்டை கவனிச்சு அவன் தீர்க்காயுசு. என்ன தீர்க்காயுசு? ஆண்டவர் நியாயப்படி பார்த்தா மோசையே 80 போயிருக்கணும். ஆனா எழுதுறது மோசே. ஆனா மோசே 120 வயசு வரை இல்ல. தாவீது என்னைக்கோ மரிக்க வேண்டியவன். 17 வயசுல மரிக்க வேண்டியவன். எத்தனை நாள் காட்டுல யாராவது விசாரிக்க போனாங்களா? என்னைக்கோ மரிக்க வேண்டியவன். மரிக்க வேண்டிய நிலையிலிருந்து நீங்க வாழ்ற ஒவ்வொரு நாள் இருக்கு தெரியுமா? நீங்க தீர்க்காயுசோட இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதுல. என்ன வேடுகிறது? மரணம் அடைந்த பின்பு. ஆமென். இதான் அந்த வாசல்ல இருந்து தூக்கி விடுவார். சோ இப்படிப்பட்ட நிலையில என்னைக்குமே போற ஆண்டவரே, என் ஓட்டம் ஒருவேளை முடிகிறது உங்க சித்தம்னா என்னை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். என் ஓட்டம் முடிகிறது உங்க சித்தம் இல்லைன்னா என்ன இந்த வாசல்ல இருந்து தூக்கி விடுங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் கை கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட மரண பயத்துல யாராவது இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் மரண வாசலில் இருந்து உங்களை தூக்கி விடுவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே ஜெபிக்கலாம். 5 பாதாளத்தில் இருந்து, பாதாள பிடியிலிருந்து. சங்கீதம் 16 9 10 11 வசனங்கள். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என்ன நம்பிக்கை? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவட்டீர். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஓட்டம் முடிந்தாலும் என் மாம்சமும் நம்பிக்கையோட. அதனாலதான் சங்கீதம் 149 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள் எதில் கம்பீரிப்பார்கள் தெரியுமா? தங்கள் படுக்கையிலே கம்பீரிப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இங்கே நான் கிடத்தப்பட்டாலும் அங்கே கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். ஆத்துமாவை அழிவை காண விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே இந்த வார்த்தையை ப்ரூவ் பண்ணிட்டார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இது அவருக்கான தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவருடையவர்களுக்கான தீர்க்க தரிசனமும் கூட. ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும் மரித்த எல்லாருக்கும் எங்க போவாங்க அப்படின்னா பாதாளம். மேல் பாதாளம், கீழ் பாதாளம் இருக்கிறது. அதாவது ஆண்டவருக்குள்ள நீதிமானாய் வாழ்ந்து மரித்தவர்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் அதால பாதாளம், அது முடிஞ்சு. அப்போ இவங்களுக்கெல்லாம் எங்க போக முடியலன்னா பரதீசுக்கு போக முடியல. ஆபிரகாம் உட்பட, நோவா எல்லாருமே இருக்கிறாங்க, வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அதனாலதான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண. ஏன்னா இயேசு சொல்றார், ஐ ஆம் தி வே, நானே வழி.
அது நமக்கானாலும் சரி, ஆபிரகாமுக்கானாலும் சரி, வழி யாருதான் தெரியுமா? அதான் இயேசு மரித்த போது மரித்தவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னதின் அர்த்தம்? ஆண்டவர் மரித்து எங்க போனாராம்? காவலில் வைக்கப்பட்டவர்களிடத்தில் போனாராம். அங்க என்ன செய்தார் தெரியுமா? பிரசங்கித்தார் இருக்கு. உண்மையிலே பிரசங்கித்தார்னா அங்க என்ன பண்ணார்னா பிரகடனப்படுத்தினார். என்ன பிரகடனப்படுத்தினார்? அந்த பாதாள அறைக்குள்ள ஒரு ஆள் என்ட்ராயிட்டாங்கன்னா வெளியே வர முடியாது. ஆபிரகாம் என்ட்ராயிட்டார், ஈசாக்கு என்ட்ராயிட்டார், யாக்கோபு என்ட்ராயிட்டார், வெளியே வர முடியல. ஆனா ஜீசஸ் என்ட்ராயிட்டாரு. நான் ஜெயிச்சிட்டேன், பாதாளத்தின் திறவுகோல், மரணத்தின் திறவுகோல் என் கையில இருக்கு, வா அப்படி சொல்லி அப்படி அவருடைய பரிசுத்தவான்களை கூட்டிட்டு போறார். அதனாலதான் இன்று நீ என் கூட பரதேசில் இருப்பாய். ஆமென். இன்னைக்கு அந்த டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமென். பாதாளத்தில் இருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். இயேசுவை பிடிச்சிருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. பாவத்திலிருந்து தூக்குவார், சிறுமையிலிருந்து தூக்குவார், பிரச்சனையிலிருந்து தூக்குவார், மரணத்திலிருந்து தூக்குவார், பாதாள பிடியிலிருந்து தூக்குவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஆமென். மேஜர் கொடுக்க அப்படியே கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கி. துயரத்தில் கூப்பிட்டேன், துயரத்தில் கூப்பிட்டேன், ஆமென். துயரத்தில் கூப்பிட்டேன். நன்றி ராஜா. முடிந்தா கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து குனிந்து தூக்கினேன். கிருபையா உமது காருண்யத்தா, ஆமென். உமது அடியனை உமது காருண்யத்தா, ஆமென். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, ஆமென். குனிந்து தூக்கினீரே, கிருபை 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 அம்மா, ஆமென். glory. கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காய் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. கரங்களை தட்டி ஆமென், ஆமென். செத்து போனான் என்று எல்லாரும் சொல்லத்தக்க செத்தவனை போல கிடந்தவனை நீர் கை தூக்கி விட்டு உடனே அவன் எழுந்து புறப்பட வைத்தீரே. எந்த நிலையிலும் எங்களை தூக்கிவிட நீர் இருக்கிறீர் அப்பா. அதுல நீரே வல்லவராய் இருக்கிறீர். எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேல வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும்ப்பா. ஆனால் நீர் வந்தது வேடிக்கை பார்க்க அல்ல, எங்களை எல்லா நிலையிலும் இருந்து தூக்கிவிட வந்திருக்கிறீர். நீ தூக்கி விடுவீர். என் அன்பு தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீர் எங்களோடு அநேக வார்த்தைகளை கொண்டு பேசினேன். நம்முடைய பிள்ளை எந்தெந்த நிலையில எழும்ப முடியாம தூக்கிவிட யாரும் இல்லாம தவித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், அன்று தாவீது சொன்னார், அவர் என்னிடமாய் சாய்ந்து அப்படியே ஒவ்வொருடைய சாட்சியாய் மாறட்டும். கர்த்தர் தூக்கி விடுவீராக, தூக்கி
தூக்கி விடுவீராக. பாவ பிடியிலிருந்து தூக்கி விடுவீராக. சிறுமையிலிருந்து தூக்கி விடுவீராக. எல்லா ஜல பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுவீராக. மரண பயத்திலிருந்து தூக்கி விடுவீராக. பாதாள பிடியிலிருந்து தூக்கி விடுவீராக. உங்க கரம் இதை செய்யட்டும். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். கிருபை பெருகட்டும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். கையின் கிரியைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசேஷமாய் எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க மேல உங்க கரம் இருக்கட்டும். நல்ல முறையில் எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். போக்கில் வரத்திலும் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். ஒருவரை ஒரு தீங்கு அணுகாதபடி, துக்கப்படுத்தாதபடி உங்க இரத்தத்துக்குள்ள மூடி மறைத்து கிருபையாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தருடைய பந்திக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக.